வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி நம்ம ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனுக்கு போயிட்டாங்க. அண்ட் குந்தர் ஜான்சனாவுக்கு கொடுத்த வார்னிங்கை பற்றியும், இதை தவிர்த்து இந்த வாரம் மிஸ்ட்ரியாக ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருப்பார்ல எல்லை நைட்டை, அவர் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணவர் இல்லை, இது ஒரு புது ஆள். அதை பற்றி நீ வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது இந்த வாரம் பால் எமன் கிட்ட லோகன் பால் போன வாரம் என்கிட்ட ரேமஸ் ஸ்டோரி வம்புழுக்கும் போது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, அதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கும்போது, உனக்கான காரணத்தை நீயே பார்த்துக்கோ, நீயே எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் கையில் அடிப்பார்ல ஒன்று, அதை தூக்கி அவர் கையிலேயே கொடுத்து இதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அதே மாதிரி ரேமஸ் ஸ்டூடியோ நடந்து வரும்போது ரேமஸ் ஸ்டூடியோவை பயங்கரமாக லோகன் பால் அட்டாக் பண்ணியிருப்பார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் நடந்திருக்கும். ரேமஸ் ஸ்டூடியோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவர் விளையாட வேண்டிய ஃபின்பெல்லர் கூட மேட்ச் விளையாடலை. அண்ட் அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் ரேமஸ் ஸ்டூடியோ லோகன் பாலை திருப்பி அடிக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்ட்ரி மேன் அவர் ரேமஸ் ஸ்டூடியோவை அட்டாக் பண்ணியிருப்பார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, சர்வைவர் சீரீஸில் ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருப்பார்ல, இவர் இல்லை, உருவம் கொஞ்சம் கட்டையாக இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அவர் ஃபினிஷராக செத்ரோன்னு சொல்லி ஃபினிஷராக தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணார். அதே தான் பார்த்தீங்கன்னா க்ரோன் ஸ்டாம்ப் போடும்போது அதுவும் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரென்ஸாக இருந்தது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு நபர் அப்படிங்கிறது இந்த வாரம் மண்டே நைட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது வார் கேமில் வந்தது இவர் இல்லை, ஆள் கொஞ்சம் ஹைட்டு கட்டையாக இருக்கிறாரு, ரொம்ப ஒல்லியாக இருக்காரு, இது வேற ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வே சீரிஸ் வார் கேமில் பார்த்தீங்கன்னா டீம் விஷன் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்ப்ரைஸாக வந்திருப்பார்ல, அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தார் அண்ட் அவர் கொஞ்சம் மீடியமான ஷேப்பில் இருந்தார். ஆனால் இந்த அளவுக்கு ஒல்லியாக இல்லை. ஸோ அப்போது இது வேறு யாரோ அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அது யார் அப்படின்னு தான் தெரில. அண்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் என்னதுன்னா, அந்த டீம் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணார்ல ஒரு மர்ம நபர், அவர் ஒருத்தர் இல்லை 2 பேர் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. நாம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா விஷன் டீமில் அடுத்ததாக ஜாயின் பண்ண போகிறது ஒரு தலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வரப்போகிறதோ ஒரு தலை இல்லை, 2 தலை. அந்த 2 தலைகளும் இந்த வாரம் மண்டே நைட்டில் வந்திருக்கும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயங்க. அதாவது எல்ஏ நைட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா லோகன் பாலை சேலஞ்ச் பண்ணி மெயின் ஈவெண்ட்டில் லோகன் பாலுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி லோகன் பாலுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் மெயின் ஈவெண்ட்டாக மேட்ச் நடக்கும்ல, அதில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணதுக்காக மீண்டும் அந்த மாஸ்கர் மேன் வந்திருப்பார். அப்போதான் பாருங்கள், அவர் கொஞ்சம் இப்போ ஹைட்டாக இருக்கிறாரு, அந்த உருவம் நார்மலாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ எல்ஏ நைட் அட்டாக் பண்ணிட்டார்ல, இவர் தான் வார் கேமில் மர்மமாக வந்தவர். அப்போது முதல்ல வந்தவர் அது வேறு இது வேறு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், விஷன் டீமில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரப்போகிறது நம்ம இவ்வளோ நாள் நினச்சது ஒருத்தர், ஆனால் இதுக்கப்புறமா வரப்போகிறது 2 பேராக இருக்கிறாங்க. 2 பேருமே செத்ரோன்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி செத்ரோன்ஸோட ஃபினிஷரை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது தெரில. வரும் வாரங்களில் பாலியம்மன் இதை பற்றி சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம். பாலியம்மன் வீக்லி வராரு, நல்லா பேசுகிறாரு, ஸ்டோரியெல்லாம் அடுத்தடுத்து நல்லா தான் கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த மர்மர் யார், அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறத மட்டும் வாயால் சொல்ல மாட்டேங்காரு. நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 5ஆம் தேதி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக போகிறார்ல, அப்போ தான் அது யார் அப்படிங்கிறத சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரியான மேனை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி கொண்டு போவார்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஒருத்தர் இல்லை 2 பேரும் தெரிஞ்சிருக்குது. சில பேர் இது ஷேப்பை பார்க்க ராண்டி ஆர்டன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேரோட பேரையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ராண்டி ஆர்டன் மாதிரி இருக்குதா அல்லது வேறு யார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒருத்தர் ஆஸ்தின் தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்னொருத்தர் யாராக இருக்கும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸுக்கும் ஏஜே அண்ட் லீ, அதாங்க ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ஆடிருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ன இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நியூ டே கீழே உட்காந்துக்கிட்டு அடுத்த சேலஞ்சர் நாங்கள் தான், 2 பேரில் யார் வெற்றிருவீங்களோ அடுத்தது நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஏஜே ஸ்டைலும் டிராகன் லீயும் டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஊசோஸ் வந்தது. அதாவது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே
ஊசோஸாக வந்திருப்பாங்க. போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கப்பல் கவுந்தாச்சு கண்ணம்மா, புது கேரக்டரில் வரப்போகிறேன் சின்னம்மா அப்படின்னு வந்தார். ஆனால் இந்த வாரம் டோட்டலி அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி வந்திருப்பார். பட் இருந்தாலும் ஜே ஊசோட இந்த மாற்றம் இந்த வாரமும் தெரிஞ்சுது. ஏன்னா ஜிம்மி ஊசோ பார்த்திங்கன்னா அவ்வளோ தொண்டை தண்ணி கத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜே ஊசோடைய ரியாக்ஷன் வேறு எங்கேயோ போயிருக்கும். பட் இருந்தாலும் ஜிம்மி ஊசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 2 பேரும் இதுக்கப்புறமா வேறு எதையும் தேடி போக போகிறது கிடையாது, மீண்டும் நாங்கள் 2 பேரும் டாக் டீமராக ஆகிட்டோம். அதாவது ஜிம்மி அண்ட் ஜே 2 பேரும் பழையபடி ஊசோஸாக மாறிட்டோம். எங்களுக்கு இப்போது உங்ககிட்ட இருக்க அந்த வேர்ல்டு டாக் டீம் டைட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ பேசியிருப்பார். ஆக்சுவலி இப்போதைக்கு ஜே ஊசோவை மக்கள் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஓவர் புஷ் தான். அவர் ஒரு டாக் டீமர் தான். டாக் டீமருக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுத்தாச்சு. மீண்டும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே 2 பேரும் டாக் டீம் டிவிஷனாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா என்ன தான் எத்தனையோ டிவிஷன் வந்தாலும் அந்த ஜிம்மி அண்ட் ஜே த ஊசோஸாக டாக் டீம் டிவிஷனை ரன் பண்ணுற மாதிரி யாராலையுமே கொண்டு போக முடியலைங்க. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் கோஃபி கிங்ஸ்டனுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஜேக்கே வாய்க்கு கொடுத்துட்டீங்க. அடுத்த ரோமன் ரெயின்ஸாக கூட காட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் ஊசோஸாக நீங்கள் காட்டினீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஜேவோட ஈட் மூமெண்ட்டுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அவர் ஈட்டு போட இவரும் ஈட்டு போட ஒரே கூத்தாட்டமாக இருக்கும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா. அது WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்தமா இருக்குல்ல. ஏன்னா இந்த வருஷம் ரெசல்மனியால தான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஜே ஊசோ வின் பண்ணியிருப்பார். அது முடிஞ்சு சரியாக பார்த்தீங்கன்னா, அதாவது அது ஜனவரி மந்த்ஸ் நடந்திருக்கும், இது டிசம்பர். கரெக்டாக வருஷம் ஆரம்பிக்கும் போது அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதினது ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று முடியும் போது இப்போ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா மீண்டும் டாக் டீம் டிவிஷனுக்கு வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது இளைய தளபதி விஜய் இதை தான் சொன்னாரோ? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. பிரான் பிரேக்கருடைய அமர்க்கலமான ஸ்பீச் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேக் ஸ்டேஜில் நடந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். எல்ஏ நைட்டை மிஸ்டர் அட்டாக் பண்ணிட்டாரு. அவர் பிரான் ரீடும் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் லோகன் பாலும் பிரான்சன் ரீடும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காருக்கு மேலே எல்ஏ நைட்டை படுக்க வச்சு அவருக்கு மேலே ஒரு சுனாமி ஃபினிஷரை போட்டுருப்பாரு பாருங்களேன். அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கே அப்படி இருந்தது. WWE பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. எல்ஏ நைட்டை இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு, ஏன் மாதங்களுக்கு WWEல காட்ட மாட்டாங்க. அதனால தான் இவர் இந்த மாதிரி அடிபட்டு கொண்டு போகிற மாதிரி காட்டிருக்காங்க. மேபி அவருக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கா இல்லாட்டா வேறு ஏதாவது பிரச்சனை எனக்கு தெரில. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வமாக சொல்லாட்டாலும் நமக்கு இன்டைரக்டாக தான் இந்த பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா பிரான்சன் ரீடும் லோகன் பாலும் போயிட்டார். ஆனால் எல்ஏ நைட்டை இந்த வழக்கமாக இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் அனுப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டெல்லாம் அவருக்கு கழுத்தில் நெக் பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவர் அசையாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல கிளாசின் பேரஸில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன், எல்ஏ நைட்டை WWEல சில மாதங்கள் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் தான் எல்ஏ நைட்டோட புஷெல்லாம் WWE குறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். இதில் டோட்டலி மறைச்சிட்டாங்க. என்னத்தை சொல்கிறதுக்குன்னே தெரிலங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.